இன்றைய தேவ வார்த்தை, நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். பரிசுத்த வேதாகமத்தில் தாவீது என்கிற ராஜா தேவனுக்கு முன்பாக உத்தமமாய் வாழ்ந்து வந்தார். அவர் மன உத்தமமாய் நடந்து வந்தார் என்று தேவனே சாட்சி கொடுத்தார். அதனால தாவீதின் பிள்ளையான சாலமோன் ஞானத்திலும் ஐஸ்வர்யத்திலும் பேர் பெற்றவனாய் இருந்தார். தாவீதின் சந்ததியில தான் இயேசு கிறிஸ்துவே இந்த பூமியில மனிதனாய் அவதரித்தார். தாவீது எவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்றிருக்கிறார் பாருங்க. நீதியா உத்தமமா நடக்கிறவங்க இந்த உலகத்தார் பார்வையில எப்பொழுதும் அற்பமாகவே இருக்கலாம். ஆனா உத்தமமாய் நடக்கிறவர்களின் பிள்ளைகள், அவங்க சந்ததிகள் பாக்கியம் பெற்றதாய் இருக்கும் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. நம் பிள்ளைகளுக்கும் இப்படிப்பட்ட பாக்கியத்தை நாம் சேர்த்து வைக்க வேண்டுமானா இந்த உலகத்துல நீதியாய் மன உத்தமமாய் நாம் நடக்க வேண்டும் என்று தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார்.